மகாபிரியவாச்சரணம். நாம் பல நேரங்களில் மனிதர்களை அழகாக எடை போடுகிறோம். இவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான் என்று பல நாட்கள் நாம் பழகிய மனிதரை எடை போடுவது கூட கடினம். அதுவும் இல்லாமல் புதிதாக பழகியவர்கள் யாருமே என்று தெரியாது, பார்த்தவுடனே சிலரை நாம் எடை போடுவோம். அது மிகவும் கொடுமையான விஷயம். என்ன ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றுவோம் என்றால் அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய பேச்சு, இதை வைத்து நாம் எடை போடுவோம். ஆனால் அது மிகவும் தவறு. அப்படிங்கிறத ஒரு சின்ன அழகான கதையில் நம்ம சொல்லலாம். 24 வயசு வாலிபன், சரியா, ரயிலில் ஜன்னல் வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார். அவங்க கூட அவங்க அப்பாவும் உக்காந்துருக்காரு. அப்போ அந்த பையன் கத்துறானா, அப்பா இங்கே பாருங்கப்பா, மரங்கள்லாம் நம்ம பின்னாடியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் பக்கத்தில் இருந்த அவங்க அப்பா பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சாரான். சரி, இவர் சிரிக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க நம்ம யோசிக்கணும் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அட பாவமே, இவ்வளோ பெரிய பையன், இவர் இப்படி இருக்கானே, புத்தி பேதலிச்சு போச்சா என்னன்னு தெரியலையே, இவரை வச்சுக்கிட்டு இந்த அப்பா என்ன பண்ணுறாரோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல அந்த பையன் அதே மாதிரி கத்துறாரு. அப்போ அங்கே பாருங்கப்பா, மேலே பாருங்கப்பா, மேகங்கள்லாம் நம்ம கூடயே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, நம்ம பையன் அதையெல்லாம் பார்க்குறானே, சந்தோஷமாக இருக்கானு. இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தாங்கவே முடியலங்க. என்ன பண்ணுறாரு இவர் இதுக்கு போய் சந்தோஷப்படுறாருன்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள் பையனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடாதா? இப்படி இருக்காரு, அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாராம். என்ன அப்படின்னா, நாங்கள் டாக்டர்கிட்ட இருந்து தான் வந்துட்டுருக்கோம். என் மகன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு பார்வை கிடையாது, இன்னைக்குத்தான் அவனுக்கு பார்வை கிடைச்சிருக்கு. அப்போ பார்வை கிடைச்ச உன்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அவனுக்கு அதிசயமாக இருக்குது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு என்கிட்ட சொல்கிறான். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்கிறாரான். இதே மாதிரி தாங்க நம்மளும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு கதை இருக்குங்க. அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணமும் இருக்கும். ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல், அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம தப்பாக ஒரு முடிவு செய்து இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானமும் செய்து விடுகிறோம். அந்த நேரங்களில் அங்கே நாம் என்ன உணர்வுகளை காண்பிக்க வேண்டுமோ அதை காண்பிக்க தவறி விடுகிறோம். இதுதான் நிறைய நடக்குதுங்க. ஆக இனிமே எந்த ஒரு இடத்திலும் எதை பார்த்தாலும் உடனே எதையும் தீர்மானிக்காமல் அதனுடைய காரண காரியங்களை ஆராய்ந்து தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த தீர்மானம் நம்மளோட மட்டும் போகாது, அடுத்தவங்களுக்கு இதை கொண்டு போய் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுறோம் பாருங்க, அது அவர்களுடைய வாழ்க்கையே மிகவும் பாதிக்கும். ஆக நம்முடைய அந்த குணத்தை மாற்றிவிட்டால் நம்மை சுற்றி இருக்கவர்களும் அவர்களுடைய எண்ணங்களும் எவ்வளவு அழகானவை அப்படின்னு நமக்கு தெரியும். மகாபிரியவாச்சரணம்.